அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, உங்களுடைய மகத்தான வாக்குகளை மதசார்பற்ற முக்கோப்பணியின் சார்பாக இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றியின் வேட்பாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் சுப்பராயன் அவர்கள் சகோதர சகோதரிகளே, வாக்காளர் பெருமக்களே, நான் பேசுவதற்கு வரவில்லை. தமிழகத்தில் மனச்சாட்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிற எங்கெல்லாம் தலை நோக்குகிறதோ அங்கெல்லாம் ஆவேசத்தோடு சண்ட மாருதமன களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகிற நிரந்தர போராளி என்ற பெற்றுள்ள நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வைகோ அவர்கள் எனக்காக வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லத்தான் நான் இங்கே. சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் வருகிற 18ஆம் தேதி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் பெற்றுள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களின் மதிப்புமிக்க தலைவர்களோடு நாங்கள் உங்களிடம் வேண்டுவது 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு மகத்தான ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். டெல்லியில் காங்கிரசின் தலைமையில் மதச்சார்பற்ற அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற 2 குறிக்கோள்களோடு தான் இந்த அணி களத்தில் நிற்கிறது. இந்த களத்தில் நம்முடைய அணியின் வீர வாளாக நின்று வகுப்புவாதத்திற்கு எதிராக சண்ட மாருதம் முழங்கும் வைகோ அவர்கள் எனக்காக இங்கே கதிரறிவாள் சின்னத்திலே வாக்கு கேட்டு இப்பொழுது பொங்குமா கடலென திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது உயிர் நீத்த ஒரு இஸ்லாமிய உடைய நல்லுடல் எடுத்துச் செல்லப்பட்ட அந்த காட்சியை கண்டேன். அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் அமைப்பினுடைய ஆழ்ந்த இரங்கலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மாட்சிமைக்குரிய முதலமைச்சருமான ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் கதிரறிவாள் சின்னத்தில் போட்டியிடுகிற ஈடு இணையற்ற மார்க்கிய சிந்தனையாளரும் உயிர்த்தன்மை தன்னுடைய சொந்த வாழ்க்கையே பிறருக்கு இலக்கணமாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையின் சின்னமாக திகழ்கின்றவரும் ஜாதி மதம் கட்சி அனைத்தையும் கடந்து இந்த கொங்கு மண்டலத்தின் உரிமை மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமையை, பாட்டாளி வர்க்கத்தின் உரிமையை, தொழிலாளர்கள் உரிமையை, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்களை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஆவேச குரலை எழுப்புகின்ற வல்லமை வாய்ந்த தேர்ந்தெடுத்து இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியை முன்னாள் திருப்பூர் மேயரும் இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளருமான அன்பு சகோதரர் செல்வராஜ், அன்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளான DKT நாகராஜன், இந்த பகுதியின் செயலாளர் கண்ணியத்துக்குரிய முக உஷி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவரும் திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடியுமான ஆருயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, திருப்பூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திராவிட இயக்க முன்னோடியும் உயர்நிலை குழு உறுப்பினருமான அன்பு சகோதரர் RT மாரியப்பன்,
அண்ணாவின் அன்பை பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன், திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சிவபாலன் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தினுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் மாவட்ட தலைவர் முஸ்தபா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கண்ணியத்துக்குரிய நசிருதீன், மனிதநேய ஜனநாயக கட்சியின் கண்ணியத்துக்குரிய ஹைதர் அலி, அதை போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரோபோ ரவி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் முத்துகண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ரவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தமிழ்வேந்தன் மற்றும் இங்கே பங்கேற்ற மற்றுமுள்ள தோழமை கட்சிகளினுடைய அன்புக்குரியவர்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரும் அபாயம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற நேரத்தில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கின்றோம். இந்தியாவில் எதிர்காலத்தில் ஜனநாயகம் இருக்குமா அல்லது பாசிச வெறிபிடித்து சிறுபான்மை மக்களுக்கு பேர் அபாயத்தை விளைவித்து நாட்டின் பல பகுதிகளில் இரத்த களரிகளை ஏற்படுத்த போகின்ற ஒரு கோர அரசு வந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் மிகுந்த கவலையோடு நான் சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன். 2 நாட்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரிலே பேசிய இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஆபத்தான கருத்துக்களை சொல்லுகிறார். பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே வந்திருக்காது, காங்கிரசின் தவறு என்று சொல்லுகிறார். 3000 கோடி ரூபாய் செலவிலே நீங்கள் எழுப்பினீர்களே சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை, அவர் எழுதியதையும் பேசியதையும் முதலில் எடுத்து பார்க்க. இந்த நாடு அப்படி அடைந்தால் பாகிஸ்தான், இல்லையேல் கபர்ஸ்தான் என்று காயிதே அங்கே முகமது அலி ஜின்னா தலைமையிலே அந்த அதற்கு பல காரணங்கள், நான் உள்ளே செல்ல விரும்பவில்லை. மேற்கே கிழக்கே பாகிஸ்தான் தாங்கள் தனி நாடு ஆக வேண்டும் என்று விரும்பிய போது என் உடலை பிளந்து என் உயிரை பிளந்து அப்படித்தான் ஒரு நாடு பிரிய வேண்டுமே தவிர என் உடலும் உயிருமாகத்தான் இந்துக்கள் முஸ்லிம்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன மகாத்மா காந்தியை, அந்த நல்லிணக்கத்தை சொன்னதற்காக நாட்டு பிரிவினைக்கு பிறகு ரத்தம் ஆறாக ஓடியது இருதரப்பிலும் என்பதை தடுப்பதற்காக நாடே சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருந்த பொழுது நவகாலியிலே போய் நடந்து கொண்டிருந்தாரே அந்த மாமனிதரை, உலகம் போற்றும் உத்தமரை, அறிவாசான் பெரியாரும் அண்ணாவும் சந்தித்த இந்த திருப்பூரில் சுட்டிக்காட்டுவது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயரிடுக என்று தந்தை பெரியார் சொன்னதும், தீ யமுனை கரையில் காந்தியின் சிதையில் எரியவில்லை, கோடிக்கணக்கான மக்கள் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன அண்ணாவுக்குரியதையும், இந்தியாவிலே பிறந்த காந்தியடிகள் தான் என்று நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறை கொட்டத்திலே இருந்த உலகத்தின் மாபெரும் தலைவன் கூறியதும், நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று ஆபிரகாம் லிங்கன் சிலையிலே இருந்து கருப்பர் மக்களுக்கு விடுதலை கீதம் எழுப்பினாரே மார்ட்டின் லூதர் கிங், எனக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தியதே மகாத்மா காந்தி தான் என்று கூறியதும், திரும்பவும் சுடுகிறோம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பாடு செய்தார்களே, இன்றைக்கு காந்தியை இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் உருவத்தை கொண்டு வந்து அலிகாரிலே, அபுல் கலாம் ஆசாத் வீர கர்ஜனை புரிந்த அலிகாரிலே, இஸ்லாமியர்களும் நிறைந்திருக்கக்கூடிய அலிகாரிலே கொண்டு வந்து அந்த உருவத்தை நிறுத்தி, அந்த உருவத்தை இந்து மகாசபை தலைவி துப்பாக்கியால் சுடுவது போல் சுட, அந்த உருவம் கீழே ரத்தம் கொட்டுவதை போல காட்சி அமைத்து கீழே தெளி தலையில் ஏறி மிதித்து நெருப்பு வைத்து காந்தியை இப்பொழுது சுட்டுக் கொன்றோம், நாதுராம் விநாயக கோட்சேக்கு இந்தியா பூராவிலும் சிலை வைப்போம் என்று சொன்ன செய்தி கோடி மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நாட்டு பிரதமர், நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நொடி பொழுதிலே இந்த நேரத்தில் சுப்பராயன் எந்த இடத்தில் எங்கே பேசிக் கொண்டிருக்கார் இந்த வினாடியில் நீங்கள் தெரிந்து அப்படிப்பட்ட சாதன வசதி படைத்த நீங்கள் காந்தியடிகளையே நாங்கள் திரும்ப சுடுகிறோம் என்று கொள்கிறார்களே, அப்படியானால் மதச்சார்பின்மையை கொள்கிறார்கள். காந்தியடிகளை சுடுகிறோம் என்று சொன்னால் இந்து முஸ்லிம் ஒற்றுமை யார் பேசினாலும் நாங்கள் சுடுவோம் என்று சுடுகிறார்கள். கோட்சேக்கு சிலை வைப்போம் என்று சொன்னால் அதை கண்டிக்காவிட்டால் நீங்கள் கோட்சே கூட்டமா? நான் கேட்பேன், என் மீது வேண்டுமானால் வழக்கு போடுங்கள். நாடாளும் பிரதமரே, நீங்கள் கோட்சேயின் கூட்டமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் சொன்னதை கண்டித்தீர்களா? கண்டனம் தெரிவித்து
அவர்களை, இந்த கொடியவர்களை, இந்த கயவர்களை காந்தியை திரும்பவும் சுடுவோம் என்று சொன்னவன் நாட்டில் உலகம். புல்வாமா மாவட்டத்திலே செத்து போனார்கள், கொல்லப்பட்டார்களே 41 பேர். அவர்கள் ரத்தத்தை நினைத்துக் கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது ஹிட்லர் பேச்சு, ரொம்ப ஆபத்தான பேச்சு. அங்கே சிந்திய ரத்த துளிகளில் 2 இஸ்லாமிய சகோதரர்கள் ரத்தமும் இருக்கிறது. நாட்டின் காவல் தெய்வங்கள் இந்த நாட்டின் வீரர்கள், எல்லை காக்கும் படை வீரர்கள், 130 கோடி மக்களின் காவல் தெய்வங்கள். எந்த கட்சியும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் கொண்டாடினால் அவர்கள் பாசிஸ்ட் பாதையிலே போனால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை கடநேரம் எண்ணி பாருங்கள். நான் திரும்ப கேட்கிறேன் நரேந்திர மோடியை, புல்வாமா மாவட்டத்திலே நான் சொல்லுகிறேன், வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களே, காந்தியை திரும்பவும் சுடுவோம் என்று சொன்னாரே அந்த கொடியவர்களை, கயவர்களை மனதிலே ஒரு கணம் எண்ணி பார்த்துவிட்டு வாக்குச்சாவடிகளுக்குள்ளே நீங்கள் நுழையுங்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், பார்சிக்காரர், சமணர், பௌத்தர், பகுத்தறிவாளர், சீக்கியர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பல மதங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று எழுதியதற்காக கல்புர்கி என்ற சிந்தனையாளரை சுட்டுக் கொண்டார்களே, கல்புர்கி சிந்திய ரத்த துளிகளின் பெயரால் கேட்கிறேன், இந்த நரேந்திர மோடி கோட்டத்தை தூக்கி எறியுங்கள். வரலாற்றின் குப்பை தொட்டியிலே தூக்கி எறியுங்கள். சரித்திரத்தின் குப்பை தொட்டியிலே தூக்கி எறியுங்கள். கல்புர்கி நீங்கள் கேட்டதனால், நீங்கள் பேசாவிட்டால் நான் பேச மாட்டேன். நீங்கள் ரத்த துளிகளை சொல்லி ஓட்டு கேட்கிறீர்களே, சிந்தனையாளன் கல்புர்கி சிந்திய ரத்த துளிகளின் பெயரால் ஓட்டு கேட்கிறேன். அவர்கள் நினைத்துக் கொண்டு ஓட்டு போடுங்கள். கோவிந்த் பன்சாரே வலியுறுத்தி எழுதுவதற்காக பட்ட பகலில் சுட்டுக் கொண்டார்களே கொடியவர்கள், அந்த கோவிந்த் பன்சாரே சிந்திய குருதி துளிகளின் பெயரால் வாக்குச்சாவடிகளுக்கு போகும்போது போடுங்கள். அதுக்கு நரேந்திர தபோல்கர் இந்த நாட்டிலே மதச்சார்பின்மை இருக்க வேண்டும், மத வெறி இருக்கக்கூடாது, சிறுபான்மை மக்களை தாக்கக்கூடாது. தாத்ரியிலே 104 டிகிரி டைபாய்டு காய்ச்சலிலே இருந்த அகமது அத்லக்கை தெருவில் இழுத்து போட்டு அடித்துக் கொண்டார்களே, இது கொடுமை என்று எழுதியதற்காக நரேந்திர தபோல்கரை பட்ட பகலிலே சுட்டுக் கொண்டார்களே, அவர் சிந்திய ரத்த துளிகளை நினைத்துக் கொண்டு நீங்கள் ஓட்டு போட செல்லுங்கள். கௌரி லங்கேஷ் ஒரு பெண், எல்லா மதங்களும் சமந்தான், எல்லா மத நம்பிக்கைகளையும் மதிப்போம். நான் ஆலயங்களை மதிக்கிறேன். ஆலயங்களில் 6 கால பூசை நன்றாக நடக்கட்டும், அம்மன் கோவில்களில் நடக்கட்டும், அறுபடை வீடுகளில் நடக்கட்டும், பெருவுடையார் கோவில் நடக்கட்டும், தில்லையம்பலத்திலே நடக்கட்டும், திருவரங்கத்திலே நடக்கட்டும். அது அவர்கள் உரிமை, நாங்கள் மதிக்கிறோம், வணங்குகிறோம். அதே போலத்தான் என் சகோதரன், இஸ்லாமிய சகோதரன், 5 வேளை தொழுகை நடத்துகிற சகோதரன், பிலாலை நினைவூட்டுகின்ற கொள்கிறானே அந்த சகோதரனின் உரிமை அது காப்பாற்றப்படட்டும். தேவாலயங்களில் போய் ஜெபிக்கிறானே கிறிஸ்தவ சகோதரன், அவன் உரிமை காப்பாற்றப்படட்டும். இதையெல்லாம் அழிக்கக்கூடிய பேரபாயமாக திகழ்கிற நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் ஜனநாயகத்தை நோக்கத்தில் தான் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஏஜெண்டாக ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் 50,000 மூடப்பட்டு 5 லட்சம் பேர் வேலை இழந்து போனார். எங்கள் தெற்கு சீமையில் வாழ வழி இல்லாவிட்டால் திருப்பூருக்கு போகலாம், பிழைத்துக் கொள்ளலாம் என்று வருவார்கள் அந்த நாள்களிலே. இன்றைக்கு வேலை இல்லாமல் இருந்த வேலை இந்த சரக்கு சேவை வரியின் காரணமாக அவர்கள் ரசித்து போனது மட்டுமல்ல, பின்னலாடை நகரம் சன்னல் பின்னலாகிவிட்டது. இது எக்ஸ்போர்ட் ஹப் என்று சொன்னார்கள், ஏற்றுமதிகளினுடைய தளம் என்று சொன்னார்கள். ஏற்றுமதியாளர்களுடைய டிராபேக் எல்லாம் குறைக்கப்பட்டு இந்த சரக்கு சேவை வரி திணிக்கப்பட்டு அவர்களுடைய தொழிலும் உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் நலிந்து போன நிலையில் இன்னொரு பக்கத்தில் விவசாய பெருமக்கள், இந்த கொங்கு மண்டலத்தில் உயர் அழுத்த மின்கோபுரம், கெயில் குழாய் பதிப்பு, பாரத் பெட்ரோலிய பதிப்பு, இது போன்ற கொடுமைகளால் இன்னொரு பக்கத்திலே அடிக்கப்படுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திட்டவட்டமாக சொன்னார், நான் நரேந்திர மோடியை கேட்கிறேன், உங்களை போன்ற பொய்யரை நான் இந்திய சரித்திரத்தில் பார்த்ததில்லை. 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை தருவோம் என்றீர்களே,
5 ஆண்டுகளில் 10 கோடி பேருக்கு வந்திருக்க வேண்டுமே, 10 பேருக்கு அது வேலை கொடுத்திருக்கிறீர்களா? 15 லட்சம் வீட்டுக்கு வீடு அல்ல, உங்கள் கணக்கிலே வந்து சேர்கிறீர்களே, இதை விட ஒரு அபாண்டமான ஒரு கேள்வி எவரும் சொல்ல முடியாது. 15 ரூபாய் கூட வரவில்லை. இனி என்ன வாக்குறுதி கொண்டு வருகிறீர்கள்? 3 முறை தமிழ்நாட்டுக்கு வருகிற பிரதம அமைச்சர் எங்கள் மக்கள் 89 பேர் கஜா புயலில் செத்து போனார்களே தஞ்சை தரணியில், உங்களுக்கு இதயம் இல்லையா? ஈரம் இல்லையா? இரக்கம் இல்லையா? எட்டி பார்த்தீர்களா? ஒரு இரங்கல் செய்தி சொன்னீர்களா? ஒரு துக்க செய்தி சொன்னீர்களா? மனிதாபிமானம். இங்கே ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு உயிர் இழந்த, அதுதான் மனிதாபிமானம். இரங்கல் தெரிவிப்பதுதான் மனிதாபிமானம். எங்கள் மக்கள் தமிழர்கள், இந்த நாட்டு பிரஜைகள் இல்லையா? 89 பேர் இறந்ததுக்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லாத, நொறுங்கி கிடந்ததே 60 லட்சம் தென்னை மரங்கள், வாழை தோட்டம், கரும்பு தோட்டம் எல்லாம் அழிந்து இனி வாழ்வே வழியில்லை என்று பஞ்சத்தில் இனி அடிபட்டு போவோமோ என்று கலங்கி கதறிய போது வந்து எட்டி பார்க்க உங்களுக்கு மனம் இல்லையே? மாறாக எங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு 6வது மாதத்தில் ஏற்பாடு செய்து கொடுத்தீர்கள். அவன் அணை கட்டிவிட்டால் அங்கு 25 ஏக்கர் பாசனம் போவது மட்டுமல்ல, காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்று எந்த இடத்துக்கும் தண்ணீர் வராது. ஒரு பகுதியே அழிந்து போகும். அதை போல ஒவ்வொரு பகுதி இதற்கான வஞ்சத்துக்கு காரணம் என்ன? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உலகின் முதல் மொழி தமிழ் மொழி. கண்ணியத்துக்குரிய காகிதம் அரசியல் நிர்ணய சபையில் சொன்னார், இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இந்த முழு தகுதியும் என் செந்தமிழ் மொழிக்குத்தான் உண்டு, தமிழ் மொழிக்குத்தான் உண்டு என்று. அது முதல் மொழி. இங்குதான் முன்னைய நாகரிகம் இருந்தது. புளோரிடா ரசாயன கூடம் சொல்லுகிறது, தாமிரபரணி ஆற்றங்கரையிலே ஆதிச்சநல்லூர் பகுதியில் தோண்டெடுக்கப்பட்ட தாளி அனுப்பப்பட்டது. சோதித்து பார்த்துவிட்டு இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்கிறார். கடலுக்கடியிலே போய் கடலுக்கடியில் இருக்கிறதே காவிரிப்பூம்பட்டினம், அது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னைய நாகரிகம் என்று சேனல் 4 வெளியிட்டதை தினமலர் ஆசிரியர் நாணயவியல் வித்தகர் கிருஷ்ணமூர்த்தியை எழுதினார். அது முதல் மொழி, முதல் நாகரிகம், முதல் பண்பாடு கொண்ட இது. அதனால்தான் இவர்கள் ஒரு தனி தேசிய இனம், கலாச்சாரம், பண்பாடு என்று பேசுகிறார்கள். இதை ஒழிக்க வேண்டும். இந்தியாவை எந்த மதமும் வேறு மதம் இருக்கக்கூடாது, வேறு மொழி இருக்கக்கூடாது. ராகுல் காந்தி சொல்கிறார், கல்வியை மீண்டும் மாநிலப்படி 53 ஆண்டுகளுக்கு முன்பு பறிக்கப்பட்ட கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று ராகுல் காந்தி சொல்கிறார். இந்த பக்கத்திலே நரேந்திர மோடி சொல்கிறார், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் சமஸ்கிருதத்தை தான் திணிப்போம் என்கிறார். ஒரு பக்கத்திலே பால், இன்னொரு பக்கத்திலே நஞ்சு, ஒரு பக்கத்திலே அமுதம், இன்னொரு பக்கத்திலே விஷம். இந்த இரண்டும் அளவுக்கு நாங்கள் இல்லை என்பதை தமிழகத்திலும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளினுடைய தேர்தல் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 22 தொகுதிகளில் நடைபெறுகிற சட்டமன்ற தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல் வெற்றி அதை தீர்மானிக்கும். உதய சூரியன் ஜெயிக்கும். சூரியன் உதித்து எழுவார், உதயமாகி வருவார். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய அன்புக்குரிய பெருமக்களே, ஆபத்தான கட்டம் என்று நான் ஓட்டுக்காக பேசவில்லை, உண்மையான கவலையோடு பேசுகிறேன். ஒவ்வொரு நாள் பேச்சினுடைய தொனியும் மாறிக்கொண்டே வருகிறது. நரேந்திர மோடி ஒவ்வொரு நாளும் ஒன்றை பேசுகிறார், அபண்டமாக பேசுகிறார், பொய்களை அள்ளி வீசுகிறார். இவ்வளவு நாள் இவ்வளவு பேசுகிறீர்களே, இந்த படுகொலை சம்பவங்கள் ஒன்றை நீங்கள் கண்டித்ததுண்டா? அகமது சம்பவத்தை நீங்கள் கண்டித்ததுண்டா? முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறட்டும் என்று உங்கள் மத்திய மந்திரி பேசினாரே, நீங்கள் கண்டித்தவரை தூக்கி எறிந்தீர்களா பதவியை விட்டு? அன்புக்குரியவர்களே, இந்த எளியவன் பேச்சை ஊசி விழுந்த அந்த ஓசை கேட்ட அளவுக்கு அமைதியாக கேட்டீர்களே, உங்களுக்கு என்னுடைய பொது வாழ்வில் என்னால் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறேன். ஒரு வேலைக்காரர், ஒரு ஊழியன் என்ற முறையில் உங்களை கரங்கூப்பி வணங்கி கேட்கிறேன். நம்முடைய குரலாக, ஜனநாயகம் காக்கும் குரலாக, மதச்சார்பின்மை காக்கும் குரலாக சுப்பராயனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கனிவோடு கேட்டு
நீங்கள் அமைதியாக பேச்சை கேட்ட உங்கள் பண்பாட்டுக்கு தலைவணங்கி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.